அண்ணாமலையை படிக்க அனுப்பிச்சிட்டு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக டிடிவி தினகரனை கொண்டு வரதுக்கான வேலைகள் நடக்குது. தான் மேல உள்ள வழக்குல இருந்து தன்னை விடுவிக்கணும், அதோட தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன தலைவராக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையோட டிடிவி தன்னோட கட்சியை கலைக்க போறாரு. அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வத்தோட மகனுக்கு வெளிமாநிலத்திலிருந்து ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வாங்கி கொடுக்கணும், ஒரு இணையமைச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையோட பன்னீர்செல்வமும் தினகரனோட சேர்ந்து பிஜேபிக்கு போக போறாரு. 2026 நாம் தமிழரோட கூட்டணி வேணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மாஸ்டர் கணக்கு போட்டு ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. கள்ளசாராயத்தை ஒழிக்கிறேன், இரும்பு கரங்குண்டு அடக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதியானம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல நட்டநடு பஸ் ஸ்டாண்ட்ல ஃபுல் போதையில ஒரு குடிமகன் பாக்கெட் சாராயம் வச்சு. உலக தமிழர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட போறார். அவர் அரசியல் மேல் படிப்புக்காக இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு, இங்கிலாந்துக்கு போகிறாரு. என்னை திருவாரூர் பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பார்ட்டியில் கூப்பிட்டாங்க, அவ்வளவு ஏன் காரைக்குடி பார்ட்டியில் கூட கூப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம கோவை சரளா ரேஞ்சுக்கு கலராக சங்கிகள் ஒரு பக்கம் ரீல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் சர்வதேச அரசியல் படிக்க போகிறாரு, படிச்சுட்டு தமிழ்நாட்டை அறுத்து தள்ளிடுவார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட போகிறார். என்ன காரணம் அப்படின்னா, தமிழகத்தில் பிஜேபியை அண்ணாமலை வளர்த்தாரா அப்படின்னா 100% அண்ணாமலையால் பிஜேபி வளர்க்கப்பட்டது, இதை மறுக்க முடியாது. நோட்டோவோட போட்டி போட்ட பிஜேபி கட்சியை இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாக மாற்றினது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனிதர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வரைக்கும் அண்ணாமலை ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் கட்சியை வளர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் சீனியர்களை மதிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸில் அண்ணாமலைக்கு சுத்தமாக சப்போர்ட் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வானதி சீனிவாசன்லேருந்து இப்போ மறுபடி கட்சிக்குள்ளே சேர்ந்துருக்கிற தமிழிசை அக்காவிலேருந்து பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல சீனியர்களுக்கு அண்ணாமலையை கொஞ்சம் கூட பிடிக்கலை. ஒரு தாந்தோன்றித்தனமாக நடந்துக்கிறாரு, தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்கிறாரு, சீனியர்களை கலந்து ஆலோசிக்கிறதே இல்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை பேரில் இருக்குது. மறுபக்கம் பிஜேபியை விட்டு வெளியே வந்த நிர்மல் குமார் மாதிரியான நபர்கள் எல்லாமே சொல்கிறது அண்ணாமலையை சுற்றி ஒரு மாஃபியா இருக்குது, நம்ம ரெட்டி மாதிரி. இவங்க அண்ணாமலை இயக்குறாங்க, அண்ணாமலை அவரோட சுயமாகவே அவர் இயங்கலை, அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் தான் இயக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அண்ணாமலையை தான் குற்றம் சொல்லுவாங்க. அதேமாரி திருச்சி சூர்யா மாதிரியான நபர்களும் அண்ணாமலையை தான் குற்றம் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான சீனியர்களோட வெறுப்பு, அவர்களுக்கும் அண்ணாமலைக்குமான அந்த உள்கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த நீர்பூத்த நெருப்பு, இது எல்லாம் சேர்ந்து அண்ணாமலையை கொஞ்ச நாளைக்கு வெளியில் இரு அப்படின்னு இருக்காங்க. இதுதான் காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இது காரணம் இல்லையா? அப்போ வேற என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். டிடிவி தினகரனை தமிழக பாஜக தலைவராக மாற்ற போகிறாங்க மேலிடத்து தலைவர்கள். இது உங்களுக்கு அதிர்ச்சியவும் ஆச்சரியத்தையும் கொடுக்கலாம். ஆம், டிடிவி தினகரன் தன்னோட அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியை கலைச்சி சரத்குமாருக்கு மிட்நைட்டு 2 மணிக்கு ராதியா கூட பேசி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி டிடிவி தினகரனும் அவரோட மனைவியோட ராத்திரி 2 மணிக்கு மேலே பேசி ஒரு முடிவுக்கு வந்து இப்போ பிஜேபியோட கட்சியை இணைக்க போகிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு தினகரன் வச்சிருக்கிற கோரிக்கைகள் 2 தான். ஒன்று, தான் மேலே இருக்கக்கூடிய ஃபெரா உட்பட அத்தனை வழக்கில் இருந்தும் விடுதலை வாங்கி கொடுக்கணும். தன்னோட முடக்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே வெளியில் என்னோட வழக்குகள் எல்லாத்துலேயுமே எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும். 2வது, தமிழ்நாடு பிஜேபியோட தலைவராக என்ன நியமனம் செய்யணும். இந்த 2 கண்டிஷனோட பிஜேபியில் தன்னோட கட்சியை கலைச்சிட்டு இணையறதுக்கு தயாராகிட்டார் டிடிவி தினகரன். இதுக்கு மேலிடமும் பிஜேபி மேலிடமும் கிரீன் சிக்னல் கொடுத்ததாகவும் தகவல் அப்படிங்கிறது வருது. சரி, டிடிவி தினகரன் பிஜேபியோடு சேர்ந்துட்டார் அப்படின்னா பன்னீர்செல்வத்தோட நிலை என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பன்னீர்செல்வத்திற்கு அப்படின்னு ஒரு நிலை அப்படிங்கிறதும் கிடையாது, நிலைப்பாடு அப்படிங்கிறதும் கிடையாது. பன்னீர்செல்வம் வழக்கம் போல் டிடிவி தினகரனோட சேர்ந்துக்கிட்டு புத்தம் ஜரணம் கச்சாமி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகளோட சங்கிகளாக ஐக்கியமாயிட வேண்டியதான். நான் இங்கே சங்கிகள்ங்கிற வார்த்தையை தவறுதலாக பயன்படுத்துகிறேன்லாம் சொல்லலை, பிஜேபிக்காரர்களோட ஐக்கியமாயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன்.
என்ன காரணம் அப்படின்னா, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் இப்போ தான் போய் இணைகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. எப்போ எடப்பாடி பழனிசாமி கலட்டிக்கிட்டு அடித்து விரட்டி விட்டாரோ அப்போவே அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டார். அறிவிக்கப்படாத ஒரு பிஜேபி உறுப்பினர் தான் பன்னீர்செல்வம். இன்னும் சொல்ல போனால் கமலாலய வாட்ச்மேன் வேலையை பார்க்கறதுக்கு கூட பன்னீர்செல்வம் தயாராக இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, பன்னீர்செல்வத்திற்கு ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூட தகுதி என்பது இல்லை. அப்போ இவ்வளோ கோடி சொத்து வச்சுருக்கோம், இதை மட்டுமாவது இனிமேல் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு பன்னீர்செல்வம் வந்துட்டார். அப்போ இருக்கிற சொத்தை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னா பிஜேபி தான் ஒரே வழி. தினகரன் பேச்சை கேட்டுட்டு பேசாமல் பின்னாடியே போயிடலாம். நம்மளோட மகனுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்திலேருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு ப்ளஸ் ஒரு இணையமைச்சர் பதவி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதையும் நடத்தியிருக்காங்க. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற பொறுப்பை ரவீந்திரநாத்துக்கு கொடுக்கறதுக்கு பிஜேபி மேலிடம் கிரீன் சிக்னல் காட்டியிருக்கு. ஆனால் இணையமைச்சருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட அண்ணாமலை கொஞ்ச நாள் வெளியே இருக்க போகிறாரு. டிடிவி தினகரன் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக போகிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, தமிழிசையை இப்போ பிஜேபி தலைவராக அறிவித்தா அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் அப்படிங்கிறது தமிழிசையை ஆதரிக்க மாட்டாங்க, வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் ஆட்கள் தமிழிசைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. டிடிவி தினகரன் அப்படின்னா உனக்கும் இல்லை யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நிறுவிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் டெல்லி மேலிடம் இந்த வேலை அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் டெல்லி மேலிடத்திற்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இன்னும் சில வாரங்கள்லேயே தமிழ்நாடு பிஜேபி தலைவராக டிடிவி தினகரன் அறிவிக்கப்படுறார். சரி, இதை பேசிட்டோம். திராவிட மாடலை பேசாமல் போனால் நமக்கு தூக்கம் வருமா? நிச்சயமாக வராது. இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் சொன்னார்ல. இன்னைக்கு மதியம், ரொம்ப நாளைக்கெல்லாம் போனோம், இன்னைக்கு மதியம் விழுப்புரத்தில் நடு பேருந்து நிலையத்தில் பாக்கெட்டில் சாராயத்தை வச்சுக்கிட்டு, அதாவது அந்த பாக்கெட்டில் சாராயம் இல்லை, பாக்கெட் சாராயத்தை வச்சுக்கிட்டு ஒரு குடிமகன் முழு போதையில் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே அலப்பற கொடுத்துருக்கான். இந்த வீடியோ காட்சிகள் செய்தி சேனல்களில் பல சேனல்களில் வந்தது. நடு பேருந்து நிலையத்தில் புல் போதையில் இருக்கான். அது இல்லாமல் ஒரு பாக்கெட்டு கையில் இருக்குது அப்படின்னா, அப்போ விழுப்புரம் பகுதியில் இன்னும் சாராயம் அப்படிங்கிறது தங்கு தடையின்றி விற்கிது அப்படின்னு தானே நம்மளால் பார்க்க முடியுது. இவன் என்ன காய்ச்சா எடுத்துகிட்டு வந்தான்? அவனே காய்ச்சிருந்தாலும் அது தப்பு தானே. அவன் காய்ச்சவன், அவனுக்கு மட்டுமா காய்ச்சி வச்சுருப்பான், விற்க மாட்டான். அது ஒரு நாளைக்கு எத்தனை நாள் ஆகாது, மெத்த நாள் ஆகாது, அதால் 10 பேர் சாக மாட்டான். என்ன மனநிலையிலங்க ஆட்சி செய்கிறீங்க நீங்கள்? விக்கிரவாண்டி தேர்தல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிருக்கு. ஆனால் அதிமுக புறக்கணித்ததுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கிளாஸ் மூவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட புகைப்படங்களை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பாமக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பிஜேபி கூட்டணியில் இருந்துக்கிட்டு அதிமுக கூட்டணிக்குள்ளேயே இல்லாமல் எம்ஜிஆர் படத்தையும் அம்மையார் படத்தையும் பயன்படுத்தி ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் சீமானவர்கள் எங்களுக்கு அதிமுகவினர் வாக்களிக்கணும் அப்படின்னு பகிரங்கமாகவே கேட்டிருக்காரு. இந்த இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சது ஒரு மாஸ்டர் கிளாஸ் மூவ் அப்படின்னு தான் பார்க்க போகுது. இடைத்தேர்தல்கள் அப்படின்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதிமுக நின்று இருந்தாலும் கூட 2ஆம் இடம் தான். ஏன்னா பணநாயகம் அப்படிங்கிறது ஜனநாயகத்தை வீழ்த்திடும். இவனுங்க பட்டியில் மாடு அடைக்கிற மாதிரி மக்களை அடைப்பானுங்க, அங்கங்கே எல்லா வேலையும் செய்வாங்க, இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சுருவாங்க. அதுக்கு எதுக்கு வெட்டியாக எனர்ஜியை வீணாக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது என்ன முடிவு அப்படின்னா, இன்றைக்கி திமுகவோட வெற்றி அப்படிங்கிறது கூட்டணிகளோட பலம் தான். திமுகவோட பலம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆட்சியோட சாதனைகள் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரத்த வாந்தி தான் வந்துடும். அப்பேற்பட்ட பொய்யை நம்ம சொல்லக்கூடாது. திமுக ஜெயிச்சது கூட்டணி பலம். பெரிய அளவில் வித்தியாசம் அப்படிங்கிறதும் இல்லை, வாக்கு வித்தியாசம். அப்போ 5லேருந்து 6% வாக்குள்ள ஒரு கட்சி அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தா 2026 திமுகவை எளிதாக வீழ்த்தலாம் அப்படிங்கிறது தான் திரு எடப்பாடி அவர்களோட கணக்காக இருக்குது. இது ஒரு சரியான கணக்காகவும் பார்க்கப்படுது. இன்றைக்கி 5 முதல் 6 தாண்டிய வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் 8% அப்படின்னு தங்களோட வாக்கை நிரூபித்து காமிச்சிருக்காங்க களத்தில் தனிச்சு நின்று. பாமகவுக்கு என்னோட பார்வையில் இன்றைக்கி ஒரு
5லேருந்து 6% வாக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 2 கட்சியுமே இன்றைக்கி அதிமுகவை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் கட்சிக்காரங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்கள் கட்சிக்காரங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க. இந்த டிமாண்ட் 2026 அவங்கள தேடி வர வைக்கணும். இப்போ அதிமுகவுக்கு அப்படின்னு இப்போ அதிமுகவோட வாக்கு நாம் தமிழருக்குன்னு சொல்லிட்டா பாமக வராது, பாமகவுக்குன்னு சொல்லிட்டா நாம் தமிழர் வராது. அப்போ நம்ம நடுநிலைமையாகவே அப்படியே போயிடுவோம். 2 பேர்த்தில் ஒருத்தர் 2026 நம்மளோட கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் இபிஎஸ் அவர்களோட கணக்காகிருக்கு. இதில் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறது பாமகவோட கூட்டணியே இல்லை, நாம் தமிழரோட கூட்டணி தான். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பாமகவோட கூட்டணியை அதிமுகவினர் பார்த்துருக்காங்க. கூட்டணி அப்படின்னு வந்துட்டா பாமகவினர் தேர்தல் வேலையெல்லாம் துரோகம் செய்யாமல் செய்யக்கூடியவர்கள் என்னோட பார்வையில். ஆனால் தலைமை அடிக்கடி கூட்டணியை மாற்றிக்கிட்டே இருக்குது. இவங்ககிட்ட ஒரு ஸ்திரமான முடிவு இல்லை அப்படிங்கிறதால இவங்க வரேன்னு சொல்லிட்டு அந்தாண்ட போயிடுவாங்கயா அப்படின்னு தான் அதிமுக தொண்டர்களோட எண்ணமாக இருக்குது. அதனால் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கி இருக்கிறது சீமான் தான். அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மரணத்திற்கு பிறகு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது ஒரு அதிமுக கிட்ட இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். அந்த சக்தியாக ஏன் நாம் தமிழரோட கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் அதிமுகவினரோட எண்ணமாக இருக்குது. அதை செஞ்சு காட்டுவார் எடப்பாடி அப்படின்னு நம்பலாம். பார்ப்போம் தொடர்ச்சியாக அடுத்து என்ன நடக்குதுன்னு.